திகழ சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். வணக்கம் நேர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். கடந்த 29 ஆண்டுகளுக்கு முன்னர் எனது ஜோதிட கலைக்கு அஸ்திவாரத்தை அமைத்துக் கொடுத்த எனது ஜோதிட ஆசான் காலம் சென்ற சாவை தம்பையா யோகநாதன் அவர்களது நல்லாசியுடனும் மற்றும் காலம் சென்ற எனது தந்தை தம்பு தர்மலிங்கம், எனது தாயார் கனகம்மா ஆகியோரது நல்லாசியுடனும் இந்த யூடியூப் இணையதள வாயிலாக எனது ஜோதிட பதிவுகளை இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இனியவர்களே, ஒரு ஜாதகருடைய பலன்களை கணிக்கும்போது 34% உங்களது ஜனன ஜாதகத்திற்கும், 33% மகாதிசை புத்திகளுக்கும், இறுதியாக 33% கோச்சார பலன்களையும் சேர்த்து கணிக்கும் போது மட்டும்தான் அந்த பலன்கள் சரியாக வரும் என்பது எனது கருத்தாகும். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் உங்களது நேரத்தை வீணடிக்காத வண்ணம் மிகவும் ரத்தின சுருக்கமாக இந்த பதிவுகளை இங்கே தருகின்றேன். தமிழில் தரும் பதிவுகளை தொடர்ந்து ஆங்கில மொழியிலும் நீங்கள் கேட்கலாம். Dear listeners and friends, if you are interested in the English version, please fast forward towards the end of this presentation. Thank you. சரி நேயர்களே, கடந்த மே மாதம் 1ஆம் தேதி இடவராசியில் நேர்கதியில் சஞ்சாரம் மேற்கொண்ட கோசார குரு பகவான் தற்போது அதே இடபராசியில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்ரகதியில் செல்ல இருக்கின்றார். பின்னர் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு, அதாவது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மீண்டும் அவர் நேர்கதியில் இயங்க ஆரம்பிப்பார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். வக்கிரம் என்றால் என்ன? வக்கிரம் என்பது இயல்பு நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் என்று பொருள்படும். அதாவது வக்ரகதியில் இயற்கை சுபக்கிரகமாகிய குருபகவான் இயங்கும் போது அவரது செயற்பாடுகளில் சற்று வித்தியாசங்கள் ஏற்படும் என்பது இங்கே நோக்கத்தக்கது. சரிநேயர்களே, இன்றைய பதிவு துளாராசி அன்பர்களுக்கானது. துளாராசிக்கு 3, 6ஆம் வீடுகளுக்கு அதிபதியாகிய குரு பகவான் தற்போது கோச்சாரத்தில் தங்கியுள்ள இதே 8வது வீடாகிய ஆயுள் ஸ்தானத்தில் தான் வக்ரகதி அடைகின்றார். உங்களது துலா ராசியை பொறுத்தவரையில் குருபவான் நல்லவர் கிடையாது, ஒரு பாவி. இத்தகைய குருபவான் இங்கே பகைப்பெற்று வக்ரமடையும் போது அது உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களையே தருவதற்கு தயாராகி உள்ளார் என்பதுதான் இங்கே நிதர்சனமான உண்மையாகும். அதாவது கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் என்ற ஒரு சொற்பதத்துக்கேற்ப தற்போது குரு பகவான் பகை பெற்று கெடுவதால் தான் துலா ராசியினருக்கு நல்ல பலன்களை தர முடிகிறது என்று சொல்லலாம். இதன் பலனாக தற்போது 8வது வீட்டில் வக்ரமாகும் குரு பகவான் முதலில் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தருவார். மட்டுமல்ல, திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டு பயணங்கள் போன்றவற்றையும் தர இருக்கின்றார். 8வது வீடு என்பது 10வது வீட்டுக்கு, அதாவது 8வது வீடு என்பது 10வது வீடான தொழில்ஸ்தானத்துக்கு 11வது வீடான லாபஸ்தானமாக அமைகின்றது இல்லையா? அதனால் நீங்கள் செய்யும் வேலை, உத்தியோகம், தொழில் போன்றவற்றில் நல்ல வளர்ச்சியும் பொருளாதார மேன்மையும் பதவி உயர்வு போன்றவைகளும் இக்காலத்தில் கிடைக்கப்பெறுவீர்கள். மேலும் புதிதாக தொழில் ஆரம்பிப்பதற்கான உங்களது முயற்சிகளும் நிச்சயம் வெற்றி பெறும். மேற்கூறியவை சம்பந்தமாக எந்த விதமான மாற்று கருத்தும் இங்கே கிடையாது. உங்களது 8வது வீட்டில் உள்ள வக்ர குரு பகவான் தனது பார்வைகள் மூலமாக உங்களது துலா ராசிக்கு 12வது வீடு, 2வது வீடு மற்றும் 4வது வீடுகளை பார்வை செய்கின்றார். 2வது வீடான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை பார்வை செய்வதனால் உங்களது குடும்ப சந்தோஷம் கருதி வெளிநாட்டு சுற்றுலா பயணங்கள் செய்வதன் மூலம் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே சமயம் புதிய திருமண தம்பதியினர் ஒருவரை ஒருவர் மகிழ்விப்பதற்கான சுப செலவுகளும் ஏற்படும். இக்காலகட்டத்தில்
உங்களுக்கு நல்ல வருமானம் வர இருப்பதனால் அவற்றை ஏதாவது அசையா சொத்துகளில் அல்லது வங்கிகளில் முதலீடு செய்வதுதான் புத்திசாலித்தனமாகும். மேலும் உங்களது 4வது வீட்டையும் வக்ர குருவான் பார்வை செய்வதால் புதிய வீடு வாங்கி போவதற்கு அல்லது இருக்கும் வீட்டை திருத்தி அமைப்பதற்கு மற்றும் புதிய வாகனம் வாங்குவதற்கு அல்லது இருக்கும் வாகனத்தை திருத்தி அமைப்பதற்கு இவை போன்றவற்றுக்கும் இந்த செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. இதேவேளை உயர்கல்வி கற்கும் மாணவர்கள் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று கல்வி கற்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அவற்றுக்கான சுப செலவுகளும் ஏற்படும். இதுவரை நோய் நொடி துன்பங்களால் அவஸ்தைப்பட்டு வந்தவர்களுக்கு புதிய வழிகள் மூலம் குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் செலவுகளும் இருக்கின்றன. அதே சமயம் கடன் பிரச்சனைகளால் துவண்டு போயிருந்த உங்களுக்கு அவற்றை தீர்ப்பதற்கான புதிய பாதைகள் அமையும் என்பதால் கவலையை விடுங்கள். மொத்தத்தில் உங்களுக்கு எத்தகைய செலவுகள் எதனால் ஏற்பட்டாலும் கூட அவைகள் யாவும் உங்களது தனிப்பட்ட சுகத்திற்காகவோ அல்லது குடும்ப நன்மை கருதியோ இருக்கும் என்பதனால் சந்தோஷமாக வக்ர குருவின் காலத்தை பயன்படுத்துங்கள். இதே சமயம் கோச்சாரத்தில் உங்களது துலா ராசிக்கு சனி பகவான் 5ல், ராகு 6ல் மற்றும் கேது 12ல், அதோடு சேர்த்து தற்போது குரு பகவானும் 8ல் வக்ரமாக இருக்கின்றார்கள். அதாவது வருடாந்த கிரகங்களாகிய இந்த 4ம் வக்ரகதியில் பயணிக்கிறார்கள் என்பது இங்கே நோக்கத்தக்கது. இருப்பினும் நீங்கள் எந்த விதமான பயமும் கொள்ள வேண்டிய அவசரம் இங்கே இல்லை. உங்களது சுய ஜாதகத்தில் குருவான் வக்ரமாய் இருப்பின் அல்லது உங்களுக்கு தற்போது குரு திசை அல்லது குருபத்தி நடப்பில் இருப்பின் இந்த வக்ர குரு காலத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் யாவும் உடனடியாகவே செயல்படும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். அன்பர்களே, தற்போது உங்களிடம் பகிர்ந்து கொண்ட குருவானின் வக்ர பலன்கள் யாவும் பொதுவான கோசார பலன்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இனிய தமிழ் நெஞ்சங்களே, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். லைக் பட்டனில் உள்ள ஓல் ஆப்ஷனை சூஸ் பண்ணி எனது இந்த முயற்சிக்கு உங்களது ஆதரவை தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 006427405644. சரி நேயர்களே, மீண்டும் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெற இருக்கின்ற கோசாரச்சனியின் இடப்பயிற்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே. My dear listeners, I can understand your precious time. That's why I want to go straight away into the subject other than exaggerating it too much. Thanks for listening, and your comments are always welcome for me to improve myself. Okay friends, today is a day for Tula Rasi people about retrograde transit Jupiter, which is also known as Gochara Guru Vakra Pechi. As you all are aware, since 1st of May 2024, Guru Bhavan has moved on to your 8th house of Rishabha Rasi for the Tula Rasi people until 14th of May 2025, which is your house of longevity. Generally, Guru Bhavan, being the 3rd and the 6th lord, is an unfriendly planet for your Tula Rasi. But since 9th October this year until 5th February 2025 next year, Guru will be in Vagra mode in your same 8th house. So you can expect some benefic results during its period. So it means you may travel long distance or foreign country and will probably have sudden fortune unexpectedly. As 8th is the 11th from the 10th, so you will progress very well in your profession and will be renowned for your hard work too. So you will have financial improvement during this period as well. The Tula Rasi people who are really interested to start a new business, you can make use of this time and your efforts will bring success too. But kindly check your birth chart before you proceed anything. As Vagra Guru aspects your 2nd house, so you will have good income and a possibility for a fun trip too. One side, you will have plenty of income,
But flip side, you will have the expenditures too. But these expenditures are all for a good purpose only. So you want to make your family happy. The recent married couple will also have some expenditures towards honeymoon trips, etc. As Vajraguru aspects your fourth house, then you can invest your money such as on properties, on new vehicles, or else renovation of existing house or maintenance of vehicle or buying a new house. The students waiting for an opportunity to move to a foreign countries will also have to go through some expenditures for their higher education as well. Besides, the people who have existing health issues will also have to meet some expenditures towards their new treatments. The people who have existing loan problems will find a good path for the repayments too. Generally, Tula Rasi people will have a lot of benefits, enjoyments, pleasure, and own happiness despite some expenditures, while some of them will make use of this opportunity in good investments during this period too. At the same time, it is important to know as the four major planets such as Saturn in the 5th house, Rahu in the 6th house, Ketu in the 12th house, and now Guru Bhavan in the 8th house for your Tula Rasi are all in Vagra mode. Overall, people who have Vagra Guru presence in their birth chart and or facing Jupiter Dasa or Buddhi need not to be panicked for anything. Whatever said and done, as the Jupiter is a 100% supernatural benefic planet, it will never let you down completely. My dear listeners, that's all for the day. Please remember the above said predictions are very common to everyone. If you like my presentation, just to encourage me, please press the like button and subscribe as well. I'm on WhatsApp, and if anyone needs to contact me, call me on 0064 27405 6644. I repeat it, 0064 27405 6644. Thank you all, and see you again in the YouTube when the Saturn transit takes place in March 2025. Until then, goodbye from Astro Kannan from New Zealand.